بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நோன்பினுடைய மாதத்தை நமக்கு தந்து இதில் எந்த விதமான கஷ்டங்களும் குறைகளும் இல்லாமல் நாம் இந்த நோன்பை பேணக்கூடிய அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வசதியை தந்திருக்கான். நமக்கு என்ன வசதி இல்லை? வீட்டில் சாப்பாடு ஆக்கிறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை பொருள் இல்லையா, இல்லை ஒரு இடத்துக்கு நாம் போயிட்டு தொழுக போகணுங்கிறதுக்கு வாகனம் இல்லையா, என்ன இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மளுக்கு எல்லா வசதியையும் தந்திருக்கான், உடல் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கான். இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு காரணத்தை தேடி நோன்பு வைக்காததுக்கு, தொழுக வராததுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் நோன்பை விடாமல் வைக்கணும், தொழுகையை விடாமல் தொழுகணும்னு நினைக்கிற மக்களும் இருக்காங்க. நாம் என்ன சொல்லுவோம்? நோன்பு வந்துருச்சுப்பா, சரியான செலவு இருக்குது அப்படி சொல்லுவோம். நோன்பு வந்துருச்சுப்பா, நம்மளுக்கு இனிமேல் செலவு குறைவு அப்படின்னு சொல்கிற குடும்பமும் இருக்குது. நோன்பு வந்துட்டால் 2 வேளை சாப்பாடு இல்லை, காலையில் அதை இதை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிற தேவையில்லை. நாம் இப்படி நினைக்கிறோம், பெருநா வந்துருச்சு, நோன்பு வந்துருச்சு, செலவு இருக்குது. சில பேர் இருக்காங்க, நோன்பு வந்துருச்சு, நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாட்டோட முடிஞ்சிடும், செலவும் நம்மளுக்கு இன்னமே இல்லை அப்படின்னு இந்த நோன்பை பார்த்து சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ நாமளும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. இந்த 2 நோன்புக்கு இடையில, இந்த 2 வணக்கத்துக்கு இடையில என்ன வித்தியாசங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பேர்மமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் ஒரு காரியத்தை அவனுக்கான செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நமக்கு எந்த சிரமமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளா ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு தொழு வர முடியலை, நோன்பு வைக்க முடியலை சொல்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியாமல் இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா, நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்காக நீ என்ன செஞ்சு வேணும் நீ அதை செய்யணும். அதுதான் எனக்காக செய்கிறது, நீ என்னுடைய பிரியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்காக ஒரு பெண் தன்னை வருத்தி கொண்டு, தன்னை பல நோவினைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு பெண் எனக்காக எப்படி வாழ்ந்தா அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். யார் அது தெரியுமா? வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இம்ரஅத ஃபிரௌன், யார் அது? ஃபிரௌனுடைய பொண்டாட்டியை பற்றி. ஃபிரௌன்டா எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நபி அந்த சமுதாயத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 5 லட்சம் ஆண் குழந்தைகளுக்கு மேலே அவன் கொலை செஞ்சுருக்கான். 5 லட்சம் ஆண் குழந்தைகளுக்கு மேலே அவன் கொலை செஞ்சுருக்கான். ஏன் அப்படின்னா, ஒரு நபி என்னை எதிர்த்து வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான்? வளர வச்சான். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. அப்போ ஒரு அரசன் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான்னா எப்படி எடுத்திருப்பான்? அந்த சமுதாயத்திலேயே மிக அழகான பெண் யார், அந்த சமுதாயத்திலேயே மிக பணம் வசதி வாய்ந்த அடைந்த பெண் யார், இதெல்லாம் பார்த்தானே முடிச்சிருப்பான். அப்போ அந்த ஃபிரௌனுடைய வீட்டில் அவனுடைய மனைவி அல்லாஹ்வை ஈமான் கொண்டாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த பரக்கத். சரியா? சரி, இப்போ ஃபிரௌனு ஒரு நபியே இந்த சமுதாயத்தில் வந்துடக்கூடாதுன்னு பிறக்கிற பிள்ளைகளாம் கொலை செய்கிறான். ஆனால் பொண்டாட்டி தொழுதா என்ன செய்வான்? பொண்டாட்டி நோன்பு வச்சா என்ன செய்வான்? மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு இந்த ஆக்கி நல்லா நோம்புன்னு சொல்லுவானா? தொழுதா இந்த முசல்லா விரிச்சு இதில் தொழுவுன்னு சொல்லுவானா? அவனுக்கு அல்லாஹ்வை வணங்குறதே மிக பிடிக்காதது, அல்லாஹ்வை
சொல்ல வரக்கூடிய நபியையே நான் கொலை செய்வேன்னு சொல்கிறவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை எப்படி ஏற்று நடக்க அவன் ஒத்துக்குருவான் தான் வீட்டில். அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க பேர் ஆசியா, அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் தான் யாரு? எதிரி. அப்போ அவ்வளோ காலம் அந்த வீட்டில் தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஏனைய கடமைகளை செய்கிறாங்க. அவனுக்கு தெரியாது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்கிறாங்க. ஒரு நாள் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவன என்ன செஞ்சான் அப்படின்னா, நான் ஊர் உலகத்தில் உள்ளவனையே நான் வந்து வெட்டி கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு ஏன் வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, மனைவின்னு கூட பார்க்கல. மனைவின்னு கூட அவன் வந்து ஒரு கொலை வெறி பிடிச்சவன். எப்படின்னா, அடுத்தவங்க வந்து இம்சை படுறத வந்து அப்படியே ரசிக்கிறவன். அப்போ இவ்வளோ காலம் தான் கூட வளர்ந்த இருந்த மனைவின்னு கூட பார்க்கல. என்ன செய்கிறான், 4 கம்பு ஊன்றான், 4 தியாங், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இப்படி 4 தியாங் ஊண்டி அந்த பெண்ணை வந்து நிறுவனமாக ஆடை இல்லாமல் 2 கைகளையும் 2 தியாங்களை கட்டுறான், 2 கால்களையும் 2 தியாங்களை கட்டுறான். அப்போ அது எப்படி இந்த சிலந்தி பூச்சி இப்படி கையை அப்படி விரிச்சிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உயரத்தில் கட்டுறான் 4 தியாங்களை. அந்த பெண் தெரியுதுனா, வெளியே அரபு நாட்டில் உள்ள வெயில் கொடுமை எப்படி இருக்கு, அந்த வெயிலில் கட்டி போட்டு அவன் ரசிக்கிறான். அப்படியே கூட்டம், ஒரு சமுதாயமே நிற்கிது. அவன் மனைவியை நிறுவனமாக கட்டி வச்சிருக்கான், அவனும் பார்க்குறான், ஒரு கூட்டமே நிற்கிது. ஏன்னா எதிரிங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அப்போ அந்த பெண்ணு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தண்ணி தாகம், யார்ட்டையும் கேட்க முடியலை, நாக்கெல்லாம் குளறுது, பேச முடியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே அல்லாட்ட பேசுகிறாங்க. அந்த பொம்பளை என்ன செய்கிறாங்க, அல்லாட்ட பேசினதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிர்அவுன் இது காலத் ரப்பி இப்னிலி. அவ அல்லாஹ் இடத்துல சொன்னா, இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி, உன் கிட்டக்க எனக்கு ஒரு வீடு கட்டு சொர்க்கத்தில். நான் இந்த கொடுமையை வந்து உனக்காக நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தேவை என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் உன்னிடத்தில் உன்னுடைய பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னோடனே சொன்ன அந்த நிமிஷமே அல்லாஹ் கண்ணுக்கு கோட்டையை காமிச்சான். சொன்ன அந்த நிமிஷமே சொர்க்கத்தில் இதுதான் உனக்குள்ள இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்குற இடத்த, அவங்க கேட்ட வீட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு காமிச்சிட்டான். காமிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, வனஜினி மீன் ஃபிரௌன் வாமலிஹி வனஜினி மினல் கௌமில் லாலிமீன். யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து, கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று, இந்த கூட்டத்தானுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு உயிர் பிரிகிற மாதிரி இருக்கு, தானே பிரியக்கூடாது, நான் அடிச்சுதான் இவன் சாவணுங்கிட்ட என்ன செய்யறான், ஒரு பெரிய கல் எடுக்க போறான். கல் எடுத்துட்டு வந்து மண்டையில போட்டு சாவடிக்கிறதுக்கு அவன் கல்லை தூக்கிட்டு வர்றான். அல்லாஹ் ரூஹை எடுத்துட்டான். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய ரூஹை கைப்பற்றிட்டான். அப்போ இவன் என்ன செஞ்சான், மையத்து மேலே தான் கல்லை போட்டான். பெருமைமிக்கவர்களே, ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் வந்து எவ்வளோ பெரிய அரசன், அவன் வீட்டில் என்ன சாப்பாடு இருந்திருக்கும், எவ்வளோ சுதந்திரமாக இருந்திருக்கலாம். இதே அவனிடத்தில் குஃப்ரியத்தான விஷயங்களை செய்கிறதா இருந்தால் சுதந்திரமாக விட்டுருப்பான். ஆடு பாடு எங்கே வேண்டாலும் போ, நல்லா அனுபவி சொல்லியிருப்பானா இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு அந்த பெண் எதை தேர்ந்தெடுத்தால், அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தாள். அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்ததால அங்கே சுதந்திரமாக செயல்பட முடியலை. எல்லாம் திருட்டுத்தனமாக தொழுது வணங்கி நோன்பு வச்சு, இது வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ பேர்மிக்கவர்களே, நம்மள்கிட்ட வசதி இருக்கு இல்லைங்கிறது மேட்ரு இல்லை. வசதி இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தில் மிகையாக செய்ய முடியும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, வசதியை காட்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதனால எனக்கு முடியலை, இதனால முடியலை. இப்போ நம்ம பாயெலாம் ஏன் நேற்று வரலன்னா கடை பிஸி, பேங்கில் காசு போட போயிட்டேன்னு சொல்லுவார். அப்போ இப்படி சொல்லக்கூடாது. பிஸிங்கிறத நம்ம சொன்னால் எல்லாம் என்ன நினைப்பான், அப்போ உனக்கு செல்வத்தை கொடுத்தது தப்பாக போச்சோ நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? பேர்மிக்கவர்களே, எந்த நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். கதீஜா நாயகி இறந்த பின்னாடி
மௌத் அடக்கும். ஹதிஜா நாயகி தான் ரசூலுல்லாஹ்க்கு முதல் மனைவி. அப்போ வந்து அவங்க இறக்கும்போது வேற யாரும் மனைவி இல்லை. ஹதிஜா நாயகி அடக்கும்போது ஹதிஜா நாயிட்ட ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஜனாசாட்ட பேசுகிறாங்க. என்னுடைய அன்பு மனைவியே, நீ சொர்க்கத்தில் போய் என்னுடைய மனைவிகளுக்கு நீ என்னுடைய சலாத்தை எத்தி வை அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க, என்ன யார சொல்லலாம், இதானே உங்களுக்கு முதல் மனைவி, ஒரு மனைவி தானே, மனைவிகள்கிட்ட போய் சலாத்தை எத்தி வைன்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களும், அவங்க 2 பேரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பெண்மணிகளுடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமானது, அவங்க செஞ்ச தியாகம் மிக வித்தியாசமானது. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நாளை சொர்க்கத்தில் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவர்கள் மனைவியாக்கப்படுவார்கள், எனக்கு மனைவியாக வர போகிறவங்களுக்கு என்னுடைய சலாத்தை ஏற்றி வச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அந்தஸ்து, சொர்க்கத்தில் எவ்வளோ பெரிய இடம், சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்க்கு மனைவியாக இருக்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் நினச்சி எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ அதை வச்சு தான் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.